A.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சென்னை மெரினாவில் பொதுமக்களை கவரும் வகையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோப்கார் திட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த 2022ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதற்கான மண் பரிசோதனை மற்றும் வடிவமைப்பு உள்ளிட்ட விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்க கடந்த 2024ஆம் ஆண்டில் சென்னை மாநகராட்சி டெண்டர் கோரியது. பின்னர் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் இத்திட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 30 அடி ஆழத்திற்கு துளையிட்டு மண் பரிசோதனையும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. பெரும் முதலீடு தேவைப்படும் இத்திட்டத்திற்கான தொழில்நுட்ப மற்றும் நிதி சாத்தியக்கூறுகள் தற்போது ஆராயப்பட்டு வருவதாகவும், கடலோர ஒழுங்குமுறை மண்டல மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதிகள் பெறப்பட்ட பிறகு இந்த ஆண்டு இறுதிக்குள் திட்டப்பணிகள் தொடங்கப்படும் என மேயர் பிரியா எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளார். இருப்பினும் இத்திட்டத்திற்கு நிதி மற்றும் கட்டமைப்பு சார்ந்த சில சவால்களும் எழுந்துள்ளன. கடற்கரை மணலில் நேரடியாக ரோப்கார் வழித்தடம் அமைப்பதற்கு பதிலாக அதற்கு அருகிலுள்ள சர்வீஸ் சாலையை ஒட்டி கட்டுமானங்களை மேற்கொள்வது குறித்து மாநகராட்சி தற்போது மறுபரிசீலனை செய்து வருகிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் GS சமீரன் இது குறித்து கூறுகையில், இத்திட்டம் அரசு தனியார் பங்களிப்பின் கீழ் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், வரவிருக்கும் நாட்களில் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மறுபுறம் இத்திட்டத்திற்கு மீனவர்கள் தரப்பில் ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன. உள்ளூர் மக்களிடம் முறையான அனுமதி பெறாமல் மண் பரிசோதனை நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள தென்னிந்திய மீனவர் நலசங்கத்தின் தலைவர் இத்திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் முன்பு அரசு அந்த பகுதி மக்களிடம் கலந்து பேச வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். திட்டமிட்டபடியே இந்த ஆண்டு இறுதிக்குள் ரோப்கார் திட்டப்பணிகள் சென்னை மெரினாவில் தொடங்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.